நினைக்கிறத கனவுல கூட நடக்காது. அவனை சுத்தமா மறந்து தலை முழுகிடு. முடியாதுமா. முடியாதா? நாங்க சொன்னா கேட்க மாட்டல நீ? அண்ணன், அப்பா, அம்மா இவங்க எல்லாரையும் விட உனக்கு பிரபு பெருசா போயிட்டல? அண்ணா, இது என்னோட வாழ்க்கை. நான் யார் கூட வாழணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். அந்த முடிவெடுக்க இங்க யாருக்குமே உரிமை இல்ல. வர்ஷினி, இவன் உன் அண்ணன். அவனுக்கு உன் வாழ்க்கை பத்தி முடிவெடுக்கிறதுக்கு உரிமை இல்லையா? சிபியை விட வேற யார நீ நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க? மரியாதையா பேசு. ஜனம்மா, இது என்னோட வாழ்க்கை. நீங்க எல்லாரும் டிசைட் பண்ணி யாரோ ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. அதை நான் ஒத்துக்கணுமா? எனக்கு பிரபு தான் முக்கியம். நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். உங்க பழைய பகைக்காக என்னோட காதலை நான் பலி கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு குறிஞ்சிய பிடிக்காது, ஏன் அண்ணனுக்கு பிரபுவை பிடிக்காது. அதுக்காக என்னோட வாழ்க்கையை நான் தியாகம் பண்ணணுமா? ஜனம்மா, பிரபுக்கும் அவனோட அப்பாவை பிடிக்காது. நீங்க எல்லாரும் தான் அவனை தப்பா நினைக்கிறீங்க. லவ் பண்ண இத்தனை நாள்ல ஒரு நாள் கூட என்கிட்ட தப்பா பேசினது இல்ல, தப்பா நடந்துகிட்டது இல்ல. அவனை விட ஒரு நல்ல பையன் எனக்கு கிடைக்குமா? எனக்கு பிரபு தான் வேணும். என்ன சொல்ற? சிபி, சிபி, பொறுமையா இரு. நான் உங்ககிட்ட வேற எதுவுமே கேட்கல. தயவு செஞ்சு எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருங்க. ப்ளீஸ். முடியாது வர்ஷினி, அது நடக்காது. ஏன் முடியாது? அப்போ எங்க வாழ்க்கையில நீங்க வச்சதுதான் சட்டம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்க வாழணும், அப்படிதானே? உங்களுக்கு பிடிச்சா வச்சுப்பீங்க, இல்லனா குப்பை மாதிரி தூக்கி போடுவீங்க. நீங்க ஒரு சாடிஸ்ட் ஜனம்மா. என் தமிழ், நான் என் குடும்பத்துல இருக்கிறவங்களோட வாழ்க்கைய, அதுவும் நான் தூக்கி வளர்த்தவளோட வாழ்க்கைய கெட்டு போக விட்டுருவேனா? அவளோட வாழ்க்கையில எனக்கு அக்கறை இல்லையா? என்னை விட அவன் நல்லா இருக்கணும்னு யாரு நினைச்சிட போறா? இல்ல தமிழ், இல்ல. பசங்களை இன்னும் குழந்தைங்க நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவங்க ரொம்ப ரொம்ப வளர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தேவைன்னா யார தூக்கி போடவும் தயாரா இருக்காங்க. அதுவும் ஏன் வர்ஷினி இப்படி எல்லாம் பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ப்ளீஸ்மா, உடைஞ்சு போயிடாதீங்க. குடும்பம் நான் நல்லது கெட்டதுன்னு எல்லாமே தினமா இருக்கும். நீங்க தானே இந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. நீங்களே இப்படி பேசின எப்படி ஜனமா? எப்படி? மத்தவங்களோட பழகிறத பத்தியும் குடும்பத்துல எப்படி வாழணுங்கிறத பத்தியும் அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி தமிழ். ஆனா அப்படி ஒரு சிச்சுவேஷன் நமக்கு வரும்போது அத கடந்து போறது நமக்கே கஷ்டமா இருக்கு. ஏன் தமிழ், உங்க எல்லாரையும் நான் கைக்குள்ள புடிச்சு வச்சிருக்கேனா? இல்லம்மா, இல்ல ஜனமா. உங்க வாழ்க்கை வாழ விடாம
நான் தடுக்கிறேனா? ஜனமா என்ன பேசுறீங்க? இல்ல தமிழ், இல்ல, நீ ஓப்பனா சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு என்னமோ நான் எல்லாரையும் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி டார்ச்சர் பண்றோம்னு நினைக்கிறேன். நான் அப்படி செஞ்சிருந்தா என்ன எல்லாரும்... ஐயோ என்னம்மா இப்படி எல்லாம் ஏன் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க ஒண்ணு வேண்டான்னு சொல்றீங்கன்னா அதுல 1000 நல்ல விஷயம் இருக்கும். நீங்க யாரையுமே தடுக்கல, நல்வழிப்படுத்துறீங்க. அப்பதான் அந்த டிராவல் சரியா இருக்கும். ஆளாளுக்கு ஸ்டேரிங்க புடிச்சு திருப்புனாங்கன்னு வைங்களேன், அது ஆக்சிடென்ட்ல தான் போய் முடியும். நீங்க இந்த குடும்பத்தோட ஸ்டேரிங்கா இருக்கீங்க ஜனமா, எங்களை வழி நடத்துறீங்க. அதவ சின்ன பொண்ணு, அவளுக்கு ஒண்ணும் புரியல. நம்ம அதெல்லாம் புரிய வச்சிடலாம் ஜனமா. எதுக்காகலாம் நீங்க இப்படி உடைஞ்சு உட்காரத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ என்ன பத்தி தப்பா பேசுறது கூட எனக்கு தப்பா படல தமிழ். ஆனா அவ தன்னோட வாழ்க்கைய தப்பா முடிவெடுக்கிறாளே, அவன் தான் வேணும்னு பிடிவாதமா இருக்காளே, அத